அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 108 எளிமையான திருப்புகழ்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ஒவ்வொரு திருப்புகழாக நம்ம பார்த்துட்டு வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 திருப்புகழ் நம்ம பதிவை போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற திருப்புகழ் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் எளிமையான திருப்புகழ் தான். கொஞ்சம் நம்ம பதம் பார்த்து பிரித்து அதை நம்ம படித்தோமே ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்குண்டான திருப்புகளை தான் நம்ம இப்போ ஒவ்வொரு இதுவாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருப்புகள் எந்த தளத்திற்கு உண்டான திருப்புகள் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா சுவாமி மலைக்கு உண்டான திருப்புகள். சுவாமி மலைக்கு உண்டான திருப்புகள். இந்த திருப்புகளை படிக்கிறதால நமக்கு நல்ல கேள்வி ஞானமும் கல்வி ஞானமும் நமக்கு வளரும் அப்படின்றது ஐதீகம். இந்த திருப்புகள் பார்த்திங்கன்னா 235வது திருப்புகழாக கருதப்படுகிறது. அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய இந்த 235வது திருப்புகழ் சுவாமி மலைக்கு உண்டான திருப்புகழ். இந்த சுவாமி மலை பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற தலம். அறுபடை வீடுகளில் இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு தலமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த சுவாமி மலை முருகனை நாம் வணங்கினோம் அப்படின்னா ஞானத்தை நாம் பெறுவோம். ஞானத்தை பெறுவதற்கு சுவாமி மலை முருகன் நமக்கு அருள் செய்வார். அப்படிப்பட்ட இந்த சுவாமி மலைக்குண்டான திருப்புகழ் என்ன திருப்புகழ் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சுவாமி மலைக்கு உண்டான திருப்புகழ் இப்போ பார்க்கலாம். வார்குழல் விரித்து தூக்கி வேல்விழி சுழற்றி பார்த்து வாவென நகைத்து தோட்டு குழையாட வாசகம் முறைத்து சூத்திர பாவையெனும் உறுப்பை காட்டி வாசனை முளைக்கச்சு ஆட்டி அழகாக சீர்கலை நெகிழ்த்து போர்த்து நூலிடை நுரித்து காட்டி தீதைய நடித்து பாட்டு குயில் போல சேருற அழைத்து பார்த்து சார்வுற மருந்திட்டு ஆட்டி சீர்பொருள் பரிய பொய் கூத்தூர் உறவு ஆவோமே சூரர்கள் பதைக்க தேர்கள் ஆணைகள் அழித்து தாக்கி சூர்கிரி கொளுத்தி கூத்து ஊர் இடும் வேளா தூமொழி நகைத்து கூற்றை மாலிட உதைத்து கோத்த தோளுடை எனப்பர் கேற்றி திரிவோனே ஏரணி சடைச்சு பார் சொலரணி சிறக்க போற்று மேரடி நினைத்து கூர்த்த மகவோனே ஏடணி குழைச்சு தூர்த்த வாடகை குரத்திக்கேற்ற ஏரக பொறுப்பித்து பூத்த பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழ் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த திருப்புகழ் பார்த்திங்க அப்படின்னா சுவாமி மலைக்கு உண்டான திருப்புகழ். இதை தொடர்ந்து நம்ம பாராயணம் செய்தவையானால் நமக்கு ஞானத்தை முருகப்பெருமான் அருளுவார். இந்த திருப்புகழை நம்ம தொடர்ந்து பாராயணம் செய்தோமையானால் சுவாமி மலை முருகனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதுபோல் மற்றொரு எளிமையான ஒரு திருப்புகழோட அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.